கார்த்திகா அவர்கள் திருநாவுக்கரசரை கௌரவிப்பார். அன்று தேசிய பொன்மனம் என்ற பல்சுவை மாத இருமுறை இதழ், அரசியல் சார்பற்ற இதழ். இது அவரோட பிறந்த நாளைக்கு சென்னையில் அவரோட தலைமையில் வெளியிட்டாங்க. இப்பொழுது நமது டெல்லியில் இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்து நீதியரசர் கற்பகநாயகம் அவர்களுக்கு தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் இந்த புத்தகத்தை வழங்குவார். தமிழ்ச்சங்கத்தை வாழ்த்தி பேசுமாறு அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வரலாற்று சிறப்பும் பெரும் புகழும் நிறைந்த டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 123வது பிறந்தநாள் விழாவும் பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பதை போல காமராஜருடைய பிறந்த நாளோடு இந்த அடியணியின் பிறந்த நாளையும் இணைத்து டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே நடைபெறுகிற இந்த அற்புதமான மகிழ்ச்சியான விழாவிற்கு வருகை தந்து தலைமை ஏற்று சிறப்பான உரையாற்றி அமர்ந்திருக்கிற முன்னாள் தலைமை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதி, அன்றுக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு திரு கற்பக நாயகம் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற என்னுடைய அன்பு தம்பி முதியோர் நலன் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜே.சி. பாலச்சந்தர் அவர்களே, இந்த டெல்லி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் சக்தி பெருமாள் அவர்களே, அந்த அருமை நண்பர் பொதுச் செயலாளர் இரா முகுந்தன் அவர்களே, துணைத் தலைவர் அருமை சகோதரர் ராகவன் நாயுடு அவர்களே, தமிழ்ச்சங்கத்தின் முன்னணி நிர்வாகிகளே, அன்பிற்குரிய தமிழ்ச்சங்க உறுப்பினர்களே, பங்கேற்றிருக்கிற பல்வேறு துறைகளை சார்ந்த நண்பர்கள், ஜாவா குஜா இன்னும் வருகின்றிருக்கிற அருமை சகோதரர்கள், வரிசையாக சொன்னால் பேர் நிறையா சொல்லணும். ஆஸ்திரேலியா நண்பர், இப்படி பல பேர், வக்கீல்கள், பல்வேறு அமைப்பு, கம்பர் கழகம், இப்படியெல்லாம் பல்வேறு அமைப்புகளின் சார்பிலே வருகை தந்து இங்கே பங்கேற்று கௌரவித்த அருமை பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலே நம்முடைய நீதிபதி சகோதரர் கற்பகநாயகம் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல டெல்லி தமிழ்ச்சங்கத்திலே இப்போது பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறந்தநாள் விழா, அதுபோல் என்னுடைய 75வது ஆண்டு பிறந்தநாள் விழாவையும் சேர்த்து சென்னையிலே 13ஆம் தேதி தான் என் பிறந்த நாள் நடந்தது. அதாவது சொன்ன மாதிரி லோக்கல், அது சாதாரணமாக உள்ளூர் விழா. அது ஆண்டாண்டுக்கு நடக்கிறது. ஆண்டாண்டுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. மதியம் சில சாப்பாடு போடுவோம், சாப்பிடுவாங்க. காலையிலேருந்து மாலை வரை பல்வேறு
நிகழ்ச்சிகள் நடந்தன. டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் நடக்கிற இந்த விழா என்பது அற்புதமானது, அரியது, எப்போதாவது நடக்கும். நான் எனக்கு கிடைத்த கௌரவமாக 3 விஷயங்களை குறிப்பிட நினைக்கிறேன். ஒன்று, அவரது புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய அமைச்சரவையிலே நான் ஏறக்குறைய 29-30 வயதிலேயே 70 IAS அதிகாரிகள் என் கீழே பணியாற்றக்கூடிய அளவிற்கு அவருடைய அமைச்சரவையிலே அமைச்சராக என்னை ஆக்கியது எனக்கு கிடைத்த முதல் பெரிய கௌரவம் என்று நான் கருதுகிறேன். அதற்கடுத்து நான் விரும்புகிற கட்சி என்ன கட்சியாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. உலகம் முழுவதும் பாராட்டக்கூடிய தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் அமரர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். அந்த வாஜ்பாயுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்தது நான் பெற்ற 2வது கௌரவம் என்று நினைக்கிறேன். டெல்லி தமிழ்ச்சங்கத்திலே பாராட்டு விழா, பிறந்தநாள் விழா நடப்பது எனக்கு கிடைத்த 3வது கௌரவமாக நான் கருதுகிறேன். இடையிலே 50 ஆண்டு காலம் 77 26 வயதிலே எம்எல்ஏவாக வாழ்க்கையை எம்ஜிஆர் தொடங்கி வைத்தார். அதிலிருந்து தொடர்ந்து 6 முறை, பல பேர் பல முறை வென்றிருக்கலாம். ஆனால் தோல்வியை காணாமல் 6 முறை தொடர்ந்து ஒரு தொகுதியிலே வெற்றி பெற்றான் என்கிற முதல் பெருமையை பெற்றது நான் தான். அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது புரட்சி எம்ஜிஆர். எனவே 6 முறை எம்எல்ஏ, 3 தடவை எம்பி எல்லாம் சொன்னார்கள். ஸோ இது மாதிரி பல 50 ஆண்டு, ஏறக்குறைய 42 ஆண்டுகளிலே பல்வேறு நிகழ்ச்சிகள், ஏற்ற இறக்கங்கள், உயர்வு தாழ்வுகள், இதையெல்லாம் நான் சந்தித்து வந்திருக்கிறேன். ஆனாலும் நான் சொன்ன மாதிரி எனக்கு கிடைத்த இந்த 3வது கௌரவ நிகழ்ச்சியில் கூடுதல் கௌரவம் என்னவென்றால், நம்முடைய மாண்புமிகு ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இங்கே வருகை தந்து கலந்து கொண்டது அதற்கு அடிஷனலாக கூடுதல் பெருமை சேர்த்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், மாநில மந்திரி ஆகலாம், ஏன் மத்திய மந்திரி கூட ஆகலாம். பல பேர் ஆகியிருக்கிறோம். ஆனால் ஜார்க்கண்டிலே வேறு ஒரு மாநிலத்திலே போய் தலைமை நீதிபதியாக எத்தனை தமிழன் ஆக முடியும்? நீதிபதியாக கூட ஆகலாம். சீஃப் ஜஸ்டிஸ் இன் ஸ்டேட் அங்கே போய் அந்த ஹைகோர்ட்டில் ஆகிறதுங்கிறது, இப்போ அவர் ஆன மாதிரி இன்னொரு தமிழன் ஆகிறதுக்கு 100 ஆண்டு ஆகுமா எனக்கு தெரியாது. எனக்காக எப்போது வாய்ப்பு கிடைக்கும் தெரியாது. நான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை பெற்ற நான் அழைப்பதை பார்த்த உடனே மகிழ்ச்சி அடைந்தேன். நம்முடைய அன்பு சகோதரர், என்னுடைய உடன்பிறவா சகோதரர் முகுந்தன் இடத்திலே சொல்லவில்லை யார் வருகிறார்கள் என்று. அவர் சொன்னார், இந்த மாதிரி விளையாடுறோம்னு சொன்னார். அழைப்பதை பார்த்த உடனே சீஃப் ஜஸ்டிஸ் வர்றாரு, அதுவும் கற்பகம் நாயகம் வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. உண்மையிலேயே வராது ஐயா, கேட்டு போட்டீங்களா, கேட்காம போட்டீங்களா, போட்டுட்டு வராமல் போயிட்டாருன்னா நல்லா இருக்காது அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் வாரேன்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படி சந்தேகம் வந்ததுன்னு கேட்டால், நீதிமன்றம் என்பது உங்களுக்கு தெரியும், அரசியல் சட்டத்தில், அரசியலில், இந்த ஆட்சிகளில் 4வது தூண். இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றம் தான் முதல் தூண். நீதிமன்றம் தான் முதல் தூண். So one of the pillars in democracy, but it is a first pillar என்று நான் சொல்லுவேன். அதற்கு காரணம், நாடாளுமன்றத்திலே சட்டம் இயற்றுகிற அதிகாரம் நாடாளுமன்றத்தில் இருக்கிறது. இந்தியாவிலே அரசியல் சட்டம், டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டம் இந்தியாவுடைய முதுகெலும்பு. அந்த அரசியல் சட்டப்படி பாராளுமன்றத்தில் சட்டங்கள் இயற்றப்படுகிறதா? அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூஷனுக்கு மாறாகவோ, நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு, இயற்கைக்கு முரணாகவோ சட்டங்கள் ஒருவேளை இயற்றப்பட்டால் அந்த சட்டம் தவறு என்று சொல்கிற அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு, நீதிபதிகளுக்கு இருக்கிறது. வேண்டுமானால் நீதிமன்றம் சொன்ன பிறகு அரசியல் சட்டத்தை வேண்டுமானால் திருத்தி இன்னொரு சட்டத்தை பாராளுமன்றம் கொண்டு வரலாம். We can change the constitution. So many times we have changed the constitution. அதில் இருக்கிற விதிகளை மாற்றலாம். அரசியல் சட்டத்தை 100க்கு மேற்பட்ட முறை அரசியல் சட்ட விதிகள் மாற்றப்பட்டிருக்கிறது.
ஆனால் அரசியல் சட்டத்தில் மாற்றப்பட்ட உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு சட்டம் இயற்றப்படுகிறதா என்பதை கண்காணிப்பது நீதிமன்றம். நீதிமன்றத்திலே நேர்மையான நீதிபதிகள் இருக்கிற காரணத்தினாலே தான் இன்னமும் உலகம் அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நான் சொல்கிறேன். பெரும்பாலும் கரப்ஷன் இல்லாமல் இருக்கிறது நீதிமன்றம். There may be 1 or 2 people. ஒரு ஜட்ஜி வீட்டில் கூட பணம் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இது 1 or 2 இந்த மாதிரி அரசியல் நீதிமன்றத்தில் இருக்கலாம். ஆனால் அரசியலில் 1 or 2 தான் இந்த மாதிரி இருக்கும். There is a lot of difference between judiciary and administration or in politics or in parliamentary system. So, there are only few people are honest. I can tell you that no political party is honest. I can tell you. No political party. எல்லாத்துலேயும் சின்ன சின்ன தவறுகள் விஷயங்கள் இருக்கு. அரசியல்வாதிகளையும் அப்படிதான். எவ்வளவு பர்சன்டேஜ் அவங்க கரெக்டுன்னு பார்க்கணும். நான் சொல்றேன் 1977 நான் தேர்தல் அடிக்கிற போது அப்போ லட்சங்கள்லாம் செலவாகலை. ஒன்லி few thousand. எங்கள் அப்பா ஒரு விவசாயி, எங்கள் மாமனார் ஒரு காங்கிரஸ்காரர், காங்கிரஸ் தியாகி. எங்கள் அப்பா ஒரு எங்கள் ஊரில் எனக்கு ஒரு 40 ஏக்கர் இருக்குது. எங்கள் அப்பா ஒரு எங்கள் ஊருக்குள்ளே பெரிய விவசாயி அவ்வளோதான். நான் பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை கிடையாது. ஒரு விவசாயியுடைய மகன். எங்கள் ஊரில் நான் படிக்கும்போது பள்ளிக்கூடம் கூட கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல். 8 பள்ளிக்கூடம், திண்ணை பள்ளிக்கூடத்தில் ஸ்டார்டட் மை எஜுகேஷன். 3 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் பாதிரக்குடியில் ஐ ஸ்டடிட் அப் டு 8th standard, 8வது வரைக்கும் படித்தேன். அதுக்கு பிறகு ஹைஸ்கூல் போய் அங்கே போய் இங்கே போய் சென்ட் சேவிஸ் பாளையங்கோட்டை போய் லா காலேஜ், ஒரே லா காலேஜ் தான் தமிழ்நாட்டிலே. அப்போது சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்து ஒரு 1.5 வருஷம் தான் வக்கீலாக இருந்தேன். அதுக்குள்ள எம்ஜிஆர் இருந்த தலைவர் எம்எல்ஏ ஆகிவிட்டார். எம்எல்ஏ ஆகிறது மட்டும் இல்லை, துணை சகோதரர் ஆகிட்டார் வச்சுங்களேன். ஸோ இப்படி இந்த பின்னணியிலிருந்து வந்தேன். என்னுடைய மாமனார் ஒரு பெரிய இலக்கணர். எனக்கு முன்னால் அடம்பூர் ராமநாதன் பேர், அந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு தெரியும். அவர் ஒரு 400-700 ஏக்கர் இருக்கும். அந்த காலத்தில் காங்கிரஸ் திட்டும்போது காங்கிரஸ் பெரிய முதலாளிகள் கட்சி, நிலக்கலாளர்களுடைய கட்சின்னு சொல்லும்போது அப்போல்லாம் ராஜா புதுக்கோட்டை ராஜா, ராம்நாத் ராஜா, சிவகங்கை ராஜா, பூண்டி வாண்டையார், உக்கட தேவர், மூப்பனார், இப்படி வரிசையாக தியாகராஜ முதலியார், இப்படியெல்லாம் சர்க்கரை ஆலை ஓனர்கள், தொழிலதிபர்கள் அப்படிம்பாங்க. புதுக்கோட்டைக்கு வந்தால் 2 பேர் சொல்லுவாங்க, புதுக்கோட்டை ராஜா, அடம்பூர் ராமநாதன் சேர்ந்தேன். காங்கிரஸ் அட்டாக் பண்ணி பேசும்போது அந்த மாதிரி இருந்தார் அவர். 5 தடவை 1952 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், 1957, 62, 67, 71 3-4 எலெக்ஷனில் ராமநாதன் பேர் என்னுடைய மனைவியருடைய அப்பாவுடைய அண்ணன் ராமநாதன், 2 மணி சர்ச்சமணன். இந்த ராமநாதன் தான் வேட்பாளர் காங்கிரஸில். பெருந்தர் காமராஜருக்கு ரொம்ப வேண்டியவர். அதனால் அவரே தான் போடுவார். அவர் வரிசையாக தோற்றுருவார். எல்லா தேர்தலையும் 2000, 3000 தோப்பார். ஆனாலும் பெருந்தர் காமராஜ் அவரையே தான் திருப்பி காங்கிரஸ் வேட்பாளராக போடுவார். நான் 77 அடிக்கிற போது அவர் நிற்கலை. 77 தேர்தலில் புரட்சி எம்ஜிஆர் சுற்றுப்பயணம் வந்தார். அறந்தாய்க்கு அவரால் வர முடியலை. புதுக்கோட்டையில் இப்போ 6 தொகுதி, அப்போ 5 தொகுதி. 5ல் 4 தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. நான் மட்டும்தான் அறந்தாயில் 10,000 ஓட்டில் ஜெயித்தேன். அங்கே சுற்றுப்பயணம் போட்டு எம்ஜிஆர் வர முடியலை, வரல. அவர் வராமலே ஜெயிச்சுட்டேன். 77 போய் அவர் காலில் ஆசீர்வாதம் தொட்டு வாங்கினேன். அப்போ சொன்னார், நீ எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டார். 26, 27 வயசு. ஆமாம், நீ எப்படி ஜெயிச்ச அப்படின்னு கேட்டார். 10,000 வித்தியாசம். நான் வந்த தொகுதியெல்லாம் தோற்று போச்சு, நீ வராமலே எப்படி ஜெயிச்சான்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன், கேட்குறாரு. நான் உஷாராகி ஒன்று உங்கள் பேர் சொல்லித்தான் எல்லா இடத்துலையும் போய் இந்த எம்ஜிஆர் நிறுத்திருக்காரு, ரெட்டல் நிறுத்திருக்காரு, கிராம வீடு வீடாக போய் சொல்லி உங்கள் பேரை சொல்லி தான் ஜெயித்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். அது சரி, என் பேரை தான் 234 தொகுதியிலேயும் சொன்னாங்க. 126 தானே வந்திருக்கோம். அவர் எவ்வளோ பெரிய உச்சாரான தலைவர். 126 ஜெயிச்சிருக்கோம், 100க்கு மேலே ஜெயிக்கலையே. இப்போ ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கணுமே அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இப்போ கல்யாணம் ஆகலை எனக்கு கடம்பூரில் எங்கள் மாமனார் வீட்டில். ஆனால் 3 கிலோமீட்டர் தான் பக்கத்து ஊர் சொந்தக்காரர். எங்கள் அப்பா காங்கிரஸ்காரர், பஞ்சாயத்து போர்ட் பிரசிடெண்ட்டாக எலெக்ஷனில் ஜெயிச்சு 10 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்தார்.
ஸோ காங்கிரஸ் அங்கே இருக்கிற காங்கிரஸ் எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் காங்கிரஸ் ஓட்டு 4 தடவை போட்டு அங்கே இருக்கிற குடும்பங்கள்லாம் காங்கிரஸ் முக்கிய குடும்பங்களில் காங்கிரஸ் ஓட் பேங்க்னு கொஞ்சம் இருந்தது. பட் அந்த தேர்தலில் நான் சொந்தக்காரன் நிற்கிறனாலே மாமனார் மூப்பனார் போய் பார்த்து 77 நீங்கள் நிற்கிறீங்களா சேர்வேன்னு கேட்டார் அவர். இல்லை நான் நிற்கலை அப்படின்னு. எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. ஏன்னா 3 நாள் தோற்றதுனால அவங்க சங்கடத்தில். அப்போ காங்கிரஸுக்கு யாரை போனான்னு கேட்டார். காங்கிரஸ் வேறு யாராவது போட்டால் இவருக்கு கௌரவ குறைச்சல் இவர் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கம்யூனிஸ்ட்டு கொடுத்துருங்களேன் அதை கூட்டணி அப்படின்னு. ஸோ கம்யூனிஸ்ட்டை போட்டாங்க. அந்த காங்கிரஸ் ஓட்டு ட்ரெடிஷ்னலாக அவர் போட்ட காங்கிரஸ் ஓட்டெலாம் எனக்கு ஒரு 10,000 ஓட்டு வந்துருச்சு. அது இதை நான் தலைவர் எம்ஜிஆர் சொன்ன கொண்டு அப்படியான்னு கேட்டு தான் துணை சபாநாயகர் ஒருவேளை வயசு கூட இருந்தால் மந்திரியாக கூட ஆக்கியிருப்பார். கல்யாணமே ஆகலை. 77 நான் வந்து 78 தான் எம்ஜிஆர் தலைமையில் தான் கல்யாணம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ஸோ இந்த மாதிரி அரசியல் வாழ்க்கையை தொடங்கியது எனக்கு தெரியும். நம்முடைய சகோதரர் நீதிபதி கற்பகம் நாயகம் அவர்களை நான் அடிக்கடி நான் ஆரம்பிக்க ரொம்ப வேண்டியவர். புரட்சித் எம்ஜிஆருடைய இதயம் கவர்ந்தவர். அவர் சொன்னார், எம்ஜிஆர் சொன்னது நடந்திருக்குன்னு சொல்லி. ஹரியானா தேங்க்யூ. ஸோ எனவே என்னாச்சுன்னா, அவர் சொன்னது பழிச்சது. அரசு வக்கீல் ஆகு, நீதிபதி ஆவாயின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார். உண்மைதான். புரட்சித் எம்ஜிஆர் சொன்ன பல விஷயம் பழிச்சிருக்கு. சந்திரசேகர் பாத யாத்திரை கன்னியாகுமரியிலேருந்து வந்தார் 60வது வயசில். இங்கே டெல்லியில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டத்தில் முடித்தார். அவங்க 60 லட்ச ரூபா பண முடிப்பு பொன் முடிப்புலாம் வழங்கினாங்க. பலருக்கு ஞாபகம் இருக்கலாம். அதில் புரட்சி எம்ஜிஆர் கலந்து கொண்டதாக இருந்தது. அவர் திடீர்னு வரல. என்னை கூப்பிட்டாரு. இந்த மாதிரி சந்திரசேகர் முடிக்கிறாரு. நான் 30, 32, 33 வயசு தான். அவர் படித்தது எம்ஜிஆர். அப்போ எப்படின்னா என் மேலே அவர் ஒரு சகோதரர் கற்பகநாயகம் நீதிபதி அவர் ஒரு மகன்னா நான் ஒரு மகன் மாதிரி அவருக்கு எம்ஜிஆர். அதனால் என்ன அவர் கூப்பிட்டு யாராவது வந்தால் மினிஸ்டர் வெயிட்டிங்னு ஒருத்தர் போடுவாங்க. வெளிநாட்டிலேருந்து எந்த ராஜா வந்தாலும் யார் வந்தாலும் விஐபி வந்தாங்கன்னா என்ன தான் வெயிட்டிங்கில் போடுவார். இங்கிலாந்து இப்போ இருக்கிற ராஜா சார்லஸ், அப்போ பிரின்ஸ், அவர் வந்தார். நான் தான் மினிஸ்டர் வெயிட்டிங், நான் தான் கூட்டி போகிறேன் அவர் எம்ஜிஆர் பார்க்க. அவர் வேறு பல கதை மணிக்கணக்கில் ஆகிடும். சுகமாக முடிச்சிடுறேன். ஏன்னா பல விஷயங்களை பேசினா நீட்டாக தான் இருக்கும். உங்களையெல்லாம் ரொம்ப காக்க வைக்க விரும்பலை. அப்படி எம்ஜிஆர் பார்க்க திரும்பி வரும்போது இப்போ இருக்கிற இங்கிலாந்து ராஜா இளவரசர், அப்போதைய இளவரசர், இப்போ ராஜா மன்னர் அவர் தான். அவர் கேட்டார், எம்ஜிஆர் என்ன ராஜ வம்சத்தை சேர்ந்தவரான்னு கேட்டார். ஒரு டீ சாப்பிட்டு அவரோட வந்து செக்ரட்டரியேட்லாம் கூட்டி போகிறேன். பார்த்துட்டு திரும்பி வரும்போது பிலாங்ஸ் டு ராயல் ஃபேமிலின்னு கேட்டார். இல்லை சார் அவங்க அப்பா மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாருன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொன்னும் இந்த ஜென்மத்தில் இல்லைன்னா கூட ப்ரீவியஸ் பர்த்தில் ஷுட் ஹவ் பார்ன் இன் எ ராயல் ஃபேமிலி. இட் லுக்ஸ் லைக் தட். அப்படி எனக்கு பார்த்தா அவருடைய தோற்றம், பொலிவு, அவருடைய முக தோற்றங்கள், அவருடைய பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் அவரை நான் பார்க்குற போது அவர் ஒரு ராஜ குடும்பத்தை சார்ந்தவர் மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு. யார் சொன்னான்? உலகத்தையெல்லாம் ஆண்ட ராஜா சொன்னான். உலகத்தில் ஆண்ட இங்கிலாந்து மன்னர் இளவரசர் சொன்னார். அது மாதிரி அவர் என்ன சொல்றார், சந்திரசேகர் போய் நீ போய் சாரில் போட்டுட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்து படிச்சுட்டு ஆடினார். அப்போ சொன்னார், இவர் ஒரு நாளைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவார். அது நடந்தது. பின்னாடி சந்திரசேகர் பிரதமராக இருந்தார். அது மாதிரி நிறைய பேர். நான் வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள், இன்றைய முதலமைச்சர் மாண்பு ஸ்டாலின், திமுகவிலே இளைஞரணி செயலாளர். கலைஞர் அவங்க அப்பா, அவருடைய மகன், அவர் இளைஞரணி செயலாளர். எம்ஜிஆர் எனக்கு அப்பா மாதிரி. நான் அதிமுகவில் இளைஞரணி செயலாளர். ஸோ பல பேர் இன்றைக்கு இருக்கிற பல பேர் அங்கே இருக்கிற முக்கியஸ்தர்கள், எம்பிஸ், எம்எல்ஏஸ், அமைச்சர்கள் எல்லாத்தையும் நான் தான் கல்லூரியிலேருந்து கொண்டு வந்து போட்டேன். ஒரு பக்கம் ஆர்மி என்ன ப்ரமோட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி அவங்களில் யாராவது 2-3 பேருக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இவன் நல்லா வருவான் எதிர்காலத்தில் அப்படின்னாரு சில பேர். அவன்லாம் மந்திரி ஆகிட்டான். அது மாதிரி அவர் கரெக்டாக கிடைக்கக்கூடியவர் பற்றி எம்ஜிஆர். அப்படி உங்களை அவர் கணித்திருக்கிறார். நீதிபதிகள் கூட பல பேர் வரலாம் போகலாம்.
ஆனால் நீதிபதிகளிலே நேர்மையான நீதிபதி என்று பெயரிடப்பட்ட. எனவே உங்கள் பெயரை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியம். அரசியல்வாதிக்கு நாம் போய் எங்க பாராட்டலாம் சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் அரசியல்வாதி நல்லா இருக்க மாட்டாங்க, என்ன ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரோன்னு நினைச்சேன் நான். அவர் பரவாயில்ல, நல்ல வேலை அவர் மாப்பிள்ளை மகள்லாம் அர்த்தாங்கில இருக்கிறதுனால என்னை பற்றி நல்லதே சொல்லி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால நல்லதே கேள்விப்பட்ட காரணத்தினால அவர் இந்த நிகழ்ச்சியிலே வந்து பங்கேற்று என்னை இங்கே அவர் வந்து வாழ்த்தி பெருமை சேர்த்தது உள்ளபடியே மிகப்பெரிய கௌரவமாக நான் கருதுகிறேன். முதல்ல தமிழ்ச்சங்கத்திற்கு என்னுடைய நண்பர் முகுந்தன், தமிழ்ச்சங்கத்தோடு எனக்கு நீண்ட தொடர்பு இருக்கிறது. அவர் சொன்ன மாதிரியே பெருங்கவிக்கோ அவர் ஏறக்குறைய 1,00,000 கவிதைகளுக்கு மேலே எழுதிய ஒரு பெரும்புலவர். ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் ராமநாதபுரனோட நீங்கள் தேவரோ அந்த மாதிரி ஞாபகம் அதுக்காக ஜாதியை குறிப்பிட விரும்புகிறேன். அவர் யாதவ சமுதாயத்தில் ஒரு மிக பின்னிய குடும்பத்தில் பிறந்து ஒரு மிகப்பெரிய கவிஞராக திகழ்ந்தார். 1000க்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதியிருக்கிறார். கடைசியாக சேது காவியம் என்று ஒரு நூல் எழுதினார். 91 வயதில் சிவகத்தில் இயற்கை எழுதிவிட்டார். அவருக்கு ஒரு பாராட்டு விழா சென்னையில் நான் படிச்சிருந்தேன். 12 கவிஞர்களை அழைத்து அவருடைய அந்த நூலை வெளியிட்டு ஒரு கருத்தரங்கத்தை ஒன்று. அவர் இங்கே வந்தபோது வாஜ்பாய் பிரதமர், நான் அமைச்சர். இந்த தமிழர்களை எல்லாம் வாஜ்பாய் பார்க்கணுன்னாங்க. அவர் சாப்பாடு போட்டது கௌரவிச்சு அதெல்லாம் சாதாரண விஷயம், பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வாஜ்பாய் பிரதமரை பார்க்க வேண்டும், இந்த கோரிக்கையை செம்மொழியாக்க வேண்டும் என்று வற்புறுத்த வேண்டும், அரசாணை பெற வேண்டும் என்று சொன்னபோது வாஜ்பாயிட்ட கேட்டால் ஒன்றை கூட்டியாங்கன்னார். வாஜ்பாய் அவர்களின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். நான் தான் பிஜேபியை விட்டு போனே தவிர பிஜேபி என்ன போக சொல்லணும். அரசியல் பேச விரும்பலை. இருந்தாலும் பிஜேபியில் இருந்த வரைக்கும் அவங்க என்னை நல்லா ஆனர் பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை அது இதனால நான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய விரும்பினே தவிர மத்திய பிரதேசில் எம்பி ஆனேன், இன்னொருத்தரோட எம்பி ஆகிருக்கலாம், பிஜேபியில் இருந்திருந்தால் கேபினெட் மந்திரி ஆகிருப்பேன், இல்லைன்னா நம்ம ஊரில் நிறையா கவர்னர் வந்திருக்காங்க, அந்த மாதிரி நானும் ஒரு கவர்னர் கூட ஆகிருப்பேன். 4-5 கவர்னர் ஆகிட்டாங்க தமிழ்நாட்டில். அதான் எனக்கு நானும் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிருக்கும். இன்னும் சொல்ல போனால் நான் அதிமுகவிலே இருந்தால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கூட வந்திருப்பேன், சந்தேகமே கிடையாது. என்ன காங்கிரஸில் சேர்றதுக்கு முந்தைய ஜெயலலிதா என்னை கூப்பிட்டு விட்டாங்க. மைக்கேல் என் வீட்டுக்கே வந்து கூப்பிட்டாரு. நமக்கு என்ன எழுதியிருக்கோ தானே நடக்கும் இல்லையா? நான் இல்லை காங்கிரஸுக்கு போகிறேன்னு காங்கிரஸுக்கு வந்தேன். காங்கிரஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுங்களேன். தலைவர் ஆகிட்டேன், எம்பி ஆகிட்டாங்க, சில காலம் பதவி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். தட் இஸ் காமன் இன் பாலிட்டிக்ஸ். சாதாரணமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ திருநாவுக்கரசு சொன்னால் எனக்கு தெரியும், ஓரளவுக்கு எம்ஜிஆர் புண்ணியத்தில் எல்லாருக்கும் தெரியும். என்ன கூடுதலாக எம்பின்னா போலீஸ்காரன் செலவு அடிப்பான். இப்போ போனாலும் சும்மா இருந்தாலும் செலவு அடிக்கிறான். 50 வருஷம் ஆகி போச்சு. அதனால் எம்பி இட்ஸ் நாட் அ பிக் திங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் வரவங்களுக்கு இட்ஸ் ஓகே. 9 தடவை 10 தடவை வந்த பிறகு எம்எல்ஏ எம்பிங்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் தோன்றவில்லை. பதவியில் இருந்தாலும் மக்களுக்கு பணியாற்றுவது என்பது பதவியில் இருந்தாலும் செய்யலாம், இல்லையானாலும் மக்கள் காப்பாடு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் என்னால் முடிந்த காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அது வேறு விஷயம் விட்டுருவோம். அதனால் இந்த வயதில் நான் வந்து ரொம்ப பாராட்டினீங்க. சங்கடம், தர்ம சங்கடம்னு ஒரு வார்த்தை இருக்குது. தர்ம சங்கடங்கிற வார்த்தை என்னன்னா, இப்படி எல்லாரும் பாராட்டுற போது நேரம் ஆள் இல்லாமல் திருநாவுக்கரசு நல்லா கட்டவன்னு பேசுனா அது வேறு விஷயம். வச்சுக்கிட்டு பாராட்டுற போது அதை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற அதுதான் பெரிய தர்ம சங்கடம். நான் நீங்கள் பாராட்டுறது நான் வெக்கப்பட குட்டி அளவிற்கு, நானே நானும் அளவிற்கு என்னை பாராட்ட பாலாலாம் என்னை வந்து அவ்வளோதான் அரிஸ்டாட்டிலோட ஒப்பிடலையே தவிர பாக்கிலாம் ஒப்பிட்டு பேசிட்டார். பாராட்டுலான்னு வச்சுட்டு என்ன அப்புறம் இன்னும் வையவா முடியும். அதனால பாராட்டுலாம் வச்சு பாராட்டலாம் வேணும். பட் அட் த சேம் டைம் வந்து நீங்களெல்லாம் வந்து அப்படி ஒரு பெருமை சேர்க்கிற விதத்தில் நீங்கள் எல்லோரும் பாராட்டியது என்னுடைய வாழ்நாள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பக்கங்களாக நான் வந்து என்னுடைய வாழ்க்கை வரலாறை பத்திரிகை எழுத சொல்கிறாங்க. ஜூனியர் விகடன், குமுதம் ரிப்போர்ட்டர், ஏன்னா ஒரு 50 வருஷம் தமிழ்நாட்டில் பல முதலமைச்சர்கள்
இப்போ கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், இந்த மாதிரி இங்கே இருக்கிற வாஜ்பாய் அவர்கள், இந்திரா காந்தி காலத்திலேருந்து ராஜீவ்காந்தி அவர்கள், இன்னைக்கு இருக்கிற மோடி அவர்கள் வரைக்கும், மோடி சிஎம்மாக இருக்கும்போது அவர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர், நானும் பிஜேபியில் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர். அவர் 100 தான் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ். அப்போ அவரை போய் பார்த்துருங்க. ஒன் ஆஃப் த ஆல் இண்டியா செக்ரட்டரிஸ் இன் பிஜேபி, அதாவது எம்பி ஃப்ரம் மத்திய பிரதேஷ் எல்லாம் இருந்துருங்க. ஸோ அதோட அவர் அப்போ சிஎம்மாக இருந்தார். இப்போ 2 நாள் கருத்தரங்கில் அவர் இப்போ அதுக்கு பிறகு நான் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு நான் எம்பியாக இருக்கும்போது அவர் ஆஃபீஸுக்குள்ளே ஒரு நாள் கூட நான் போனதில்லை. ஏன்னா போனால் கூப்பிடுவார் அவர், ஏதாவது பேசுவார், ஏதாவது கேட்பார்ட்டு பயந்துட்டு போகிறதில்லை. அது மாதிரி நல்லா தெரியும் அவருக்கு. ஸோ இப்படி இதெல்லாம் ஒரு 50 வருஷ வாழ்க்கைங்கிறது இல்லை வரலாறு. பிஜேபி, காங்கிரஸ், அதிமுக, திமுக தலைவர்கள், நடிகர் ரஜினிகாந்தை வந்து இங்கே ஒரு எலெக்ஷன் டயத்தில் நரசிம்மாவை பார்க்குறதுக்கு நானும் மூப்பராரும் கூட்டி போனோம். ஏராளமான விஷயங்கள். ஒருத்தரை பற்றி 4 புக்கம் எழுதினாலே 4000 பக்கம் எழுதலாம். 50 வருஷத்துக்கு அவ்வளோ செய்திகள் இருக்கிறது ஆண்டு கணக்கில். எனவே இவற்றெல்லாம் எழுத வேண்டும் என்று கேட்கிறார்கள். நான் சொன்னேன், இல்லைங்க, வாழ்க்கை வரலாறு எழுதுறதுக்கு எழுதுனா உண்மையை தான் எழுதணும். இப்போவே சும்மா இருந்தாலே பல பேர் கோச்சுக்கிறாங்க மேலே. சும்மா இருக்கிற போதே போனதை 4,60,000 ஓட்டு திருச்சியில் ஜெயிச்சேன், சீட்டு கிடைக்காம போயிடுச்சு. பேசாமல் இருக்கிற போது ஒரு எலெக்ஷனில் 4,60,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறேன். நியாயமாக எனக்கு கொடுத்துருக்கணும். அடுத்து அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போச்சு. இப்போ நான் ஏதாவது எழுதுனா அது இன்னும் பிரச்சனை ஆகிடும். அதனால இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும்னு சொன்னேன். குமுதா ரிப்போர்ட்டில் கேட்டாங்க, இன்னும் வயசாகணும் என்ன சார், நீங்கள் என்ன இளைஞர் நினச்சிட்டீங்களா, இதுக்கு மேலே வயசாகட்டும், இப்போ தான் எழுதுவீங்க அப்போ அப்படின்னாப்புல. இல்லைங்க, சீக்கிரம் எழுதுறேன்னு சொல்லியிருக்கேன். அது வேறு விஷயம். எனவே இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கிற போது இந்த டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் நடந்திருக்கிற இந்த பாராட்டு என்பது என் வாழ்க்கையின் அத்தியாயங்களிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான சாப்டராக இதை நான் மனப்பூர்வமாக கருதுகிறேன். எனவே இந்த விழாவை ஏற்பாடு செய்த தலைவர் பெருமாள், சக்தி பெருமாள், பொதுச்செயலாளர் முகுந்தன், துணைத் தலைவர் அருணாயுடு அவர்கள் மற்றும் சிறப்பு உறுப்பினர்கள், செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி, கோடான கோடி நன்றியை தெரிவித்துக். அடுத்த இந்த விழாவில் few minutes முகுந்தன் முடிச்ச few minutes பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள். அவரை பற்றி நான் சிறப்பு சொற்பொழிவுன்னு போட்டிருக்கேன். அதனால் அவரை பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நம்முடைய நீதிபதி பேசினார். நானும் பல மணி நேரம் அவரை பற்றி பேசலாம். அவர் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், ஒரு சின்ன கிராமத்தில், விருதுநகருக்கு முன்னாடி விருதுப்பட்டி, ஒரு சின்ன கிராமத்திலே எளிய குடும்பத்திலே பிறந்து இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ், சுதந்திரம் பெற்று தந்த காங்கிரஸ், உலக தலைவர்கள் வரிசையிலே புகழ்மிக்க தலைவராக இருந்த 16-17 ஆண்டுகள் பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு, இப்படி இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கும் பிரதமர் நேரு அவர்களுக்குமே தலைவராக இருந்த பெருமையை பெற்றவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர். அதுக்கு முன்னாலே யாரும் இந்தியாவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வரவில்லை. அதுக்கு பின்னாலே மூப்பனார் பொதுச்செயலாளராக வந்தார். இப்போ சிதம்பரம் எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கார், அவ்வளோதான். அதுக்கு பின்னாலேயும் யார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஆல் இண்டியா பார்ட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து தலைவராக வர முடியாது, வர்றதில்லை. அந்த தகுதியை, பெருமையை பெற்ற ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். 1952 எலெக்ஷன் 54ல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்தார். தொடர்ந்து 11 ஆண்டுகள். காமராஜரை பற்றி நான் மணிக்கணக்கிலே பேசலாம், இருந்தாலும் ஒரு சில நிமிடங்களிலே முடித்து விடுகிறேன். பல மாநிலத்திலே முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 11 ஆண்டு முதலமைச்சராக இருந்து சாகிற போது, மறைகிற போது கையிலே 100 ரூபாய் கூட கையிருப்பு இல்லாமல் செத்த முதலமைச்சர் உலகத்திலே இருக்கிறது. 2 வேட்டி சட்டை, 100 ரூபாய் கூட இல்லாத காசு. அவர் அங்கங்கே போகும்போது கிடைச்ச சில்லறையாக கிடைச்சதெல்லாம் ஹிந்து ஓனர்கிட்ட கொடுத்து வச்சு, அவர் கேட்டாராம், அவர் எனக்கு வயசாகிடுச்சு, கஸ்தூரி வயசாகிடுச்சு, அந்த இப்போ நீங்கள் வந்து டொனேஷன்
கொடுப்பாங்க இல்லையா, நன்கொடை அதுன்னு கொடுக்குற சில்லறையாக கொடுத்த காசுகள் சில லட்சங்கள் ஆகி அதை போனோடனே கொடுத்துட்டு வராங்க. எனக்கு வேண்டாம் நீங்கள் வச்சுக்கன்னு கொடுத்து விட்டு வரோம். இந்த மாதிரி கொடுத்த காசு கொஞ்சம் இருக்குது, எனக்கு வயசாகிடுச்சு, அதை வாங்கிட்டு போங்கன்னாரான். ஏங்க அதை வாங்கிட்டு போய் நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு தேவை இடத்த வாங்கி போடுங்க, உங்கள் பேர்லேயே போட்டுருவாங்க, என் பேரில் பத்திரமா எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, அதை நான் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறேன், சரி காங்கிரஸ் பேர்லேயே வாங்கிடுங்க. அப்படி காங்கிரஸ் பேரிலே வாங்கின இடம்தான் 10 ஏக்கரில் அமைந்திருக்கிற காமராஜர் ரகமும் சத்தியமூர்த்தி பவன் என்று பெருந்தலைவர் காமராஜருக்கு ஆசான் சத்தியமூர்த்தி தலைவராக இருக்கிற போதுதான் பெருந்தலைவர் காமராஜரை மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளராக ஆக்கினார். அதற்கு பிறகு படிப்படியாக வந்து அக்ராசனர் ஆல் இந்தியா தலைவராக மாறினார். எனவே இப்படி இருந்த காரணத்தினாலே அவருக்கு தலைவர். எனவே அவருடைய பேரிலே சத்தியமூர்த்தி பவன் என்று ஆரம்பித்தார். ட்ரஸ்டீஸ் போடும்போது உங்களை போடவாங்க, என்ன போட வேண்டாம் அப்படின்னு அப்போ இருந்து 2 பேரை போட்டு ஆரம்பித்தது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய 10-11 ஏக்கரில் இருக்கிற அந்த இடம். இன்றைக்கி அநேகமாக அது விலை மதிப்பு பார்த்தீங்கன்னா 2000 கோடிக்கு மேலே போகும். ஒரு கிரவுண்டு மவுண்ட் ரோட்டில் 20 கோடி 30 கோடி கிடைக்காது. 10-11 ஏக்கர் அதை ஆல் இந்தியா காங்கிரஸ் சும்மாவே போட்டு வச்சிருக்கு. அதில் கட்டியதாக வாடகை விட்டால் பல லட்சம் ரூபா வரும், மக்களுக்கு வேலையிலேயே மக்களுக்கு நன்மைகள் செய்யலாம். ட்ரஸ்ட்லேயே பணம் இருக்குது. நான் மாநில காங்கிரஸ் இருக்கும்போது இந்த மாதிரி தமிழ்நாடு முழுதும் அந்த காலத்தில் நல்ல உள்ளம் படைத்த பலவர் நிறையா ஒரு சொத்துக்களை காங்கிரஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அனாமதேயமாக கிடந்தது. அதை நான் பண்ண நல்ல காரியங்கள் அது ஒன்று பெருமையோடு சொல்லுவேன். இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. ப்ராப்பர்ட்டி ரெஸ்டோரேஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று உண்டாக்கி சொத்து மீட்பு குழுன்னு ஒன்று போட்டு ஒரு 10 பேர் நம்முடைய நீதிபதி வக்கீல் சீனியர் காந்தியெலாம் இருக்கார் இல்லையா, இந்த மாதிரி ஹைகோர்ட் லாயர்ஸ் 2 பேரை போட்டு ஒரு 10 பேரை கமிட்டி போட்டு இந்த சொத்துக்கள்லாம் மீட்பு குழு போட்டிருந்தேன். இவங்கெல்லாம் போய் அதை மீட்கிற பணியில் மீட்கிறேன்னா சிலது பல பேர் ஆக்கிரமி பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எடுப்பதற்காக முயற்சி பண்ணார்கள். இதை பற்றி நான் ராகுல் காந்தியை சொல்லும்போது ராகுல் காந்தி ப்ளீஸ் செக்ரட்டரியெலாம் பெல் அடிச்சு கூப்பிட்டார். அவங்க வந்தவொடனே சரிச்சு திருன்னு தான் சொல்லுவார், திருஜி ஹேஸ் டன் சம் குட் திங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு இது மாதிரி எல்லா மாநிலத்திலையும் அங்கே இருக்கிற சொத்துக்களை மீட்பதற்கு ஒரு குழு போடுங்கன்னு உடனே சொன்னார். இன்னைக்கு இந்தியா பூரா அந்த ரெஸ்டரேஷன் கமிட்டி, அதுக்கு ஆல் இந்தியாவில் ஒரு கமிட்டி போட்டு இது மாதிரி கிடைக்கிற சொத்துக்களை மீட்பதற்காக பணிகள் நடந்தன. இதெல்லாம் ஒரு பக்கம். அப்படி பெருந்தலைவர் காமராஜர் வாங்கி கொடுத்தது தான் அந்த சொத்து இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள். அங்கே வந்து BHEL திருச்சியில் ரயில்வே ஃபேக்ட்ரி, ஏராளமான அணைக்கட்டுகள். சொன்ன மாதிரி கிராமங்கள் பள்ளி இல்லாத ஊரில் கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. அதை மாற்றி பள்ளி இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று மாற்றியவர் பெருந்தலைவர் காமராஜர். ஏழை பள்ளிகள் படிக்கிறக்கா மதிய உணவு இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். இப்படி ஒரு பெரிய தொழிற்சாலை நேரு காலத்தில் வர்றபோது அதிகாரிகள் டீம் சென்ட்ரல்லேருந்து வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றி பார்த்துருக்காங்க. அப்போ முதலமைச்சர் காமராஜர் அங்கே வந்து பார்த்துட்டு, சார் BHELக்குலாம் ஒரு 1000 ஏக்கர் வேணும். 1000 ஏக்கர் பக்கத்தில் வந்து எல்லா வசதியும் இருக்கணும். நீர் வளம், நில வளம், எலக்ட்ரிசிட்டி, ட்ரெயின், ஃப்ளைட்டு, இது மாதிரி வசதி கூட 1000-2000 ஏக்கர் எங்கேயுமே கிடைக்கலன்னாங்க. காமராஜர் எங்கேயும் இப்போ தமிழ்நாடு கூட போனீங்களான்னு கேட்டாராம். தமிழ்நாடு கூட போனோம், எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம், அவ்வளோ ஒரே இடத்துல இல்லை. திருச்சி பக்கத்தில் போய் பாருங்க, யார் திருவரம்பூர் பக்கத்தில் பாருங்க, அப்படியே கோட்டையில் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து அங்கே வந்தது தான் இன்றைக்கு இருக்கிற BHEL நிறுவனம் அவருடைய காலத்தில். அதுமாதிரி ரயில்வே கோச் ஃபேக்ட்ரி, அந்த மாதிரி துப்பாக்கி கன் ஃபேக்ட்ரி, தொழிற்சாலைகள் பூரா இது மாதிரி ஏராளமான தொழிற்சாலைகள் அணைக்கட்டுகளை கொண்டு வந்தார். இன்னொரு விஷயம், அவர் வந்து ரொம்ப அனுபவசாலியான முதலமைச்சர். அவர் குறித்து எம்ஜிஆர் மாதிரி ஏறக்குறைய 2 பேரையும் ஒப்பிடலாம், தப்பு கிடையாது. அவர் மதிய உணவாக்கினார், இவர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். எம்ஜிஆரே அவரை நம்முடைய நீதிபதி சொன்ன மாதிரி அண்ணா என் வழிகாட்டி, பெருந்தலைவர் காமராஜர் தான் என் தலைவர் என்று சொன்னார் எம்ஜிஆர். அந்த மாதிரி எம்ஜிஆராலும் போடப்பட்டவர், அண்ணாவாலையும் போடப்பட்டவர். சீனிவாசனை எடுத்து போட்டாங்க. விருதுநகரில் காமராஜர் தோக்குறார், சீனிவாசன் ஜெயிக்கிறார். எல்லாரும் என்ன நினைச்சாங்க, மந்திரி சபையில் காமராஜரே தோக்கடிச்சார் இல்லையா, மாணவர் தலைவர் வேறு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் காலிமத்தோடு இருந்து அரிசடிச்ச இடத்துல கொளுத்தியவர், ஜெயிலுக்கு போனவர் சீனிவாசன். கண்டிப்பாக அவருக்கு மந்திரி கிடைக்கும். அவர் போய் நான் என்ன பாவம் பண்ண, மந்திரி சபை லிஸ்ட்டில் சீனிவாசன் இல்லை. திமுக எதிர்பார்த்தாங்க அவர் மந்திரி ஆவார். போன உடனே நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு ஏன் மந்திரி கொடுக்கலன்னு அண்ணாட கேட்டாராம் சீனிவாசன்.
நீ ஒரு பாவம் பண்ணல, காமராஜர் தோக்கடிச்சாங்களோ அதான் நீ பண்ண பாவம். அதுக்காக தான் அவனுக்கு மந்திரி கொடுக்கலன்னா, ஏங்க தோக்கடிக்கிறதுல என்ன போட்டீங்க அப்படின்னு. நீ தோத்துறவே நினைச்சு போட்ட. காமராஜர் தோக்கடிக்கிறது என் நோக்கம் இல்லை. ஒரு மாணவர்கள் வாய்ப்பு கொடுக்கணும், எங்க ஜெயிக்க போற காமராஜர் இல்லாத சட்டசபை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி போட்டு கடைசி வரைக்கும் இது அவர் சீனிவாசனே எங்களுக்கு சொன்னது. அதனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. இவர் ராஜாஜி ஏற்று திருப்பி ராஜாஜி ராஜினாமா பண்ணிட்டு ஒரு முதலமைச்சரான உடனே முதல்ல எம்எல்ஏ நின்று ஜெயிக்கணும் இல்லையா, எம்எல்ஏக்கு நிற்கிறார். அப்போ குணாளனே வா குணக்குன்றே வா அப்படிலாம் போட்டு அண்ணா தான் எழுதி நீ வெற்றி பெற்று வர வேண்டும்னு அண்ணா வாழ்த்தினார். பெருந்தலைவர் காமராஜர். திருச்சி நண்பர் சிவா எனக்கு நண்பர் தான், ரொம்ப நெருங்கிய நண்பர், சொந்தக்காரர் வேறு. அப்போ சமீபத்தில் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மாட்டிக்கிட்டார். இருப்பான் பெருந்தலைவர் காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார், தேவையில்லாத விஷயம். இந்த ஏசியில் படுத்துக்கிறது என்ன பாவமா? அதுவும் பெருந்தலைவர் காமராஜர் நாடெல்லாம் போகிற போது ஏசியும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஃபேன் கூட இருந்திருக்காரு. 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேன் கூட இருந்திருக்காது. அவர் மரத்தடியெல்லாம் படுத்து கிடந்தவர், கொட்டகையிலேயே அங்கே எங்கேயும் குடிசையிலையும் படுத்து கிடந்து கட்சி வளர்த்தவர். ஸோ அது என்ன வருஷம் எதுக்காக சொன்னார் தெரியல, எல்லாம் ஊரெலாம் திட்டாங்களாம். எனக்கு ரொம்ப வேண்டியது, நானும் திட்ட வேண்டியிருக்கு, ஒரு அறிக்கை கொடுத்தேன். ஏன்னா அவர் பக்கத்து ஒரு சிவா சொந்தக்காரர் கொடுக்காம விட்டார் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத நல்ல பேச்சாளர், நல்ல பார்லிமெண்டேரியன், பட் unnecessarily has been involved in ப்ராப்ளம். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க வேண்டும். பெரிய தலைவர் மறைந்த தலைவர்களை பேசுகிற போது ஜாக்கிரதையாக பேசணும் அரசியல்வாதிகள், அது ஒன்று. எனவே அப்படிப்பட்ட பெருந்தலைவராக திகழ்ந்தவர் ஒரு தடவை லிஃப்டில் போயிருக்கார். இப்போ மூக்கையார் தேவர், முத்துராமலிங்க தேவர் பின்னாடி மூக்கையார் தேவர் இருந்தார். அப்போ லிஃப்டில் போயிருக்கார். லிஃப்டில் போகும்போது இந்த லிஃப்டில் இருக்கிற லிஃப்ட் ஆப்ரேட்டர் அழுதுருக்கான். என்னன்னு, ஐயா இன்னைக்கு தான் உங்களை கடைசியாக கூட்டிட்டு போகிறேன் மேலே செக்ரட்டேரியட்டில், இன்னையோட வேலை போகுது அப்படின்னு. ஏன்ப்பா நல்லா தானே வேலை பார்க்குறேன், அது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டும். ஸோ ஏன் என்ன விஷயம் அப்படின்னு, இல்லையா அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. என்ன உத்தரவு? 8வது மேலே படிச்சிருந்தா தான் அரசாங்க வேலையில் இருக்கலாம் அப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கு. இப்போ காமராஜர் முதலமைச்சர், அப்படியா நீ ஒன்று சொல்லு, படிக்காதவங்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கும்போது நான் 5வது அவங்க என்ன படிச்சுக்கன்னு கேட்டார். அவங்க நான் 5ஆம் கிளாஸ் படிச்சுக்கேன். 5ஆம் கிளாஸ் ஜாஸ்தி, லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு போதும். படிக்காதவங்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கிற போது 5வது படிச்சனா லிஃப்ட் ஆப்ரேட்டர் ஆகக்கூடாது யார்ட்டையாவது சொல்லி, இது காமராஜர் காதுக்கு போகிற மாதிரி யார்ட்டையாவது சொல்லி விட்டு அப்படி 2-3 மந்திரி பின்னாடி வரும்போது இவர் சொல்லியிருக்காரு, இல்லையா இந்த மாதிரி உத்தரவு, தலைவர் எப்படி பண்ணலாமா காமராஜர், படிக்காதவங்களாம் முதலமைச்சராக இருக்கும்போது நான் லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருந்தேன். இவங்க போய் இப்படி ஒழுங்காக மரியாதையாக பேசுகிறான்னு மந்திரிகள் கோவம் சட்டம் போட்டுட்டு அங்கே போன உடனே காமராஜர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் உடனே அவனை கூட்டிட்டு வந்தார். யார் அது யார் இந்த அவர் கூட முக்கியத்துவம் வந்தார், அவர் தான் சொல்லிப்பாரு நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ அவரையும் கூட்டிகிட்டு அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் மேலே வர சொல்லு. சார் 2 பேரும் பயந்துக்கிட்டே மேலே போயிருக்காங்க வச்சுக்கிட்டு. இவர் காமராஜர் சொன்னாரா, சாரியா மன்னிச்சுக்கியா, அந்த உத்தரவு போட்டது தப்பு தான், இனிமே வரவங்களுக்கு 8வது படிச்சுக்கன்னு போடுறேன், உனக்கு இல்லை. நீ சொல்றது நியாயம் தாயா? எந்த முதலமைச்சர் சொல்லு, எந்த முதலமைச்சர் அது மாதிரி சொல்ல முடியும்? அது மாதிரி ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டர் சொல்லி அந்த ஆணையை அரசாணையை மாற்றி போட வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். இப்படி ஏராளமாக நான் பெருந்தவரை காமராஜரை பற்றி மணிக்கணக்கிலே புகழ்ந்து கொண்டு பேசிக்கொண்டே போகலாம். அதுக்கெல்லாம் தகுதியான அற்புதமான மனிதர், அரசியலிலே புனிதர், மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக உதாரண புருஷனாக திகழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவருக்கு ஒப்பீடு கிடையாது, அவருக்கு மாற்று கிடையாது. அவர் போல ஒரு தலைவர் இனிமேல் இப்பூமியில் பிறக்கப் போவதும் கிடையாது. அப்படிப்பட்ட புனிதமான தலைவர் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளிலே அவருடைய புகழ் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவோம், வணங்குவோம், பிரார்த்திப்போம். என்னையும் வாழ்த்திய உங்கள் எல்லோரும், நீங்கள் என்னை 100 ஆண்டு வாழ்த்துகிறீர்கள். நீங்கள் எல்லோரும் 100 ஆண்டுக்கு மேல் நீதிபதி உட்பட எல்லோரும் 100 ஆண்டுக்கு மேல் வாழ வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் பிரார்த்தனையும் சொல்லி உங்களிடம் பிரியா விடையை தற்காலிகமாக பெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.
வாழ்த்து செய்தி திரு KVK பெருமாள் நிறுவன தலைவர் டெல்லி கம்பன் கழகம் தெரிவித்திருக்கிறாரு. பவள விழா நாயகர் திரு திருநாவுக்கரசர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் விசுவாசிக்கு நடைபெறுகின்ற பிறந்தநாள் விழாவில் மக்கள் திலகத்தின் இன்னொரு விசுவாசியான நீதியரசர் கற்பக விநாயகம் அவர்கள் தலைமையேற்று சால பொருத்தம். நான் பார்த்து அதிசயிக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் திருநாவுக்கரசர் அவர்கள் முக்கியமானவர். அவரோடு எனக்கு கடந்த 30 ஆண்டு காலமாக நெருங்கிய பழக்கம் உண்டு. அரசியல்வாதிகளில் அனைத்து கட்சிகளில் சேர்ந்தவர்களாலும் நேசிக்கப்படுவர்களாக இருப்பவர்கள் ஒரு சிலர் தான். நான் 40 ஆண்டு காலமாக டெல்லியில் வசிக்கிறேன். எல்லா கட்சியினுடைய அரசியல்வாதியோடையும் பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவன். இந்த வகையில் ஒரு சில தலைவர்கள் அவர்கள் ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் எல்லா அரசியல் இயக்கங்களில் உள்ளவர்களாலும் பாராட்டக்கூடியவர்களாக நேசிக்கப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் எல்லா அரசியல் கட்சியாலும் நேசிக்கப்பட்டவர். அடுத்தது காங்கிரஸ் காரியக்கத்தை சேர்ந்த ஐயா GK மூப்பனார் அவர்கள் எல்லா அரசியல் கட்சிகள் தலைவர்களாலும் மதிக்கப்பட்டவர். அந்த வரிசையில் திருநாவுக்கரசர் அவர்களும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களாலும் தொண்டர்களாலும் மதிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறார். இளம் வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு சட்டப்பேரவையின் துணைத் தலைவர், அரசின் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர் என்ற எல்லா நிலைகளையும் கண்டவர் திருநாவுக்கரசர் அவர்கள். அவருடைய வெற்றிக்கு காரணம் அவருடைய அணுகுமுறையும் எல்லோர் மீதும் அன்பு காட்டக்கூடிய பண்பும் தான். இந்த குணங்கள் தான் அவர்கள் இத்தனை காலம் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் வைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவருடைய பவள விழா கொண்டாடப்படுகின்ற இந்த நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் டெல்லி கம்பன் கழகத்தின் சார்பிலும் நிறுவி வாழ்க என்று வாழ்த்துவதிலே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். உதவியாளர் மூப்பனார் நான் டெல்லிக்கு வர்றது முன்னாடி யூஎஸ் ஒர்க்கிங் வித் மூப்பனார். இப்போ நான் எம்பியா 1999 ஃபஸ்ட் டைம் பிகேம் எம்பி. 99, 2009, 2019, 26 வருஷமாச்சு முதல் எம்பி ஆகி. ஆல்ரெடி எம்எல்ஏ இருந்த பிறகு அதுலேருந்து என் கூட இருக்கான். அவனுடைய சம்சாரம் இந்த விழாவுக்கு அவனும் மூந்தனுக்கு துணையாக இருக்கான். இதில் அப்ரிஷியேட் ஹிம். ஸோ பார்லிமெண்ட்டில் நாங்கள் ஒரு ப்ரைவேட் மெம்பர் பில் கொண்டுறதுக்கான பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ குழந்தைங்கள் எல்லாருக்கும் இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன்னால நிறைய டிப்ரெஷன், மனநோய், சூசைடல் தாட்ஸாக நிறைய வர்றதுனால அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பார்லிமெண்ட்ரி ப்ரைவேட் மெம்பர் பில் கொண்டுறதுக்கான பிளான் பண்ணியிருக்கோம். டு பேன் த சோஷியல் மீடியா யூசேஜ் ஃபார் சில்ட்ரன் அண்டர் 14. அந்த டிராஃப்டை இன்னைக்கு தலைவரோட பிறந்தநாளில் நான் எல்லாரும் முன்னாடி அவரை வெளியிடறதுக்காக வேண்டிக்கிறேன். ப்ளீஸ், தேங்க்யூ. இன்று அனைவரும் ஒரு உணர்ச்சிபூர்வமான மகிழ்ச்சி நிறைந்த நிலையில் உள்ளோம். நம் முன்னே வாழும் தலைவர் திருநாவுக்கரசர் அவர்களை வாழ்த்தி வணங்கி ஆசி பெற்று மகிழ்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அழைப்பை ஏற்று எங்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்த இன்றைய விழாநாயகர் திருநாவுக்கரசர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வணங்குகிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினர் ஜார்க்கண்ட் மாநில உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ஐயா கற்பக விநாயகம் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருந்த அபுஜா அவர்கள், ஜாவா அவர்கள் மற்றும் அனைத்து துறைகளை சார்ந்தவர்களும் அவர்கள் பால் அன்பு கொண்ட அனைவரும் இன்று வருகை தந்து விழாவை சிறப்பித்துக் கொடுத்துள்ளீர்கள். அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தங்களுடைய
அனுபவத்தை, தங்களுடைய அரசியல் பயணத்தை, பொது வாழ்வை புத்தகமாக்கினால் வரும் எதிர்காலம் பின்பற்றி சீரிய வழியில் செயல்பட வழிவகுக்கும். அதற்காக ஒரு வேண்டுகோளை எங்களுக்கு மந்த்லி ஃபோர்ட்நைட்லியா என்னுடைய சன்னு தான் எடிட்டர். நம்ம போட்டு மாதம் இருமுறை தேசிய பொன்மன், நேஷனல் பொன்மன்னு எம்ஜிஆர் சொல்லுவாங்க, பொன்மனச்சம் பொண்ணு. அதுக்காக அப்போ 84 ஆரம்பிச்சது, இப்போ நின்று போச்சு. இப்போ திருப்பி காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, தேசியத்தை சேர்த்துக்கிட்டேன். இந்த தேசிய பொன்மன்னு மாதம் இருமுறை இதழாக வருகிறது. அதான் வெளியிட சொன்னேன். இன்னொன்று முத்தமிழ் களஞ்சியம்னு ஒன்று தமிழ் வளர்ச்சிக்காக ஒன்று ஆரம்பித்து 2 வருஷம் நடத்திட்டு இருக்கேன். 3 மாதத்துக்கு ஒரு தடவை அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள், புத்தகங்கள் அதெல்லாம் பாராட்ட கொள்ளது மாதிரி இந்த மாதிரி நம்மளால் முடிந்த சிறு தமிழ் தொண்டும் செய்ய தொடங்கியிருக்கிறோம். அதுக்கும் உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. தற்பொழுது அனைவருக்கும் இரவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கும் இருந்து உணவருந்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாட்டுப்பணம். जय